திருப்பதி கோவிலில் டிசம்பர் மாதம் நீங்கள் அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஆன்லைன் விண்ணப்பத்துக்கு தேதி இன்றே கடைசி. இன்றைய தேதி 20/9/2025. இன்று நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணதான் வர டிசம்பர் மாதத்துக்கான அங்க பிரதட்சண சேவையை நீங்கள் திருப்பதியில் செய்ய முடியும். இதை தவிர திருப்பதியில் அங்க பிரதட்சண சேவை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் FIFO என சொல்லப்படும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் முறையில் தான் திருப்பதி நிர்வாகம் பார்த்திங்கன்னா இந்த அங்க பிரதர்ஷன டோக்கன்கள் கொடுத்தாங்க. அதாவது அங்க பிரதர்ஷன சேவைக்கு அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணாங்களோ அந்த நம்பர் படி அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த கான்செப்டை இப்போ டோட்டலாக மாற்றி லக்கி டீப் என சொல்லப்படும் குலுக்கல் முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் திருப்பதியில் அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க லக்கி டிப் என சொல்லப்படும் குலுக்கல் முறையில் 3 மாதங்களுக்கு முன்னாலே தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த திட்டத்தின்படி டிசம்பர் 2025 அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு தாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கான தேதி லாஸ்ட்டு. இந்த திட்டத்தின்படி ஒரு நாளைக்கு 750 டோக்கன்கள் தரப்படும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் இந்த டோக்கன் கிடையாது. அதை தவிர சனிக்கிழமையில் வெறும் 500 டோக்கன்கள் தான் அங்க பிரதர்ஷனத்துக்கு தரப்படும். அதே மாதிரி ஒரு தடவை அங்க பிரதர்ஷனம் செஞ்சவங்க முதலெல்லாம் 90 நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் அங்க பிரதர்ஷனம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ 90 நாள்லேருந்து அதை 180 நாட்களாக மாற்றியிருக்கிறாங்க. இந்த அங்க பிரதர்ஷன திட்டத்தின்படி சேவை செய்கிறவங்க என்ன மாதிரி இந்த சேவை செய்யணுன்றதை அடுத்து பார்ப்போம். காலையில் 1 மணிக்கெல்லாம், அதாவது விடியற்கால 1 மணிக்கெல்லாம் SED காம்ப்ளெக்ஸ் வைகுண்டம் 1ல் ரிப்போர்ட் பண்ணணும். பிற கோவில்களில் இருக்கிற மாதிரி அங்க பிரதர்ஷனம் செய்கிற நபருடைய உறவினர்கள்லாம் கூட வர முடியாது. யார் அங்க பிரதர்ஷனம் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்க பிரதர்ஷனம் செய்யும் நபர்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்ரீவாரி சேவா திட்டத்தின் கீழ் பெண்களோ அல்லது ஆண்களோ அங்கே உதவிக்கு இருப்பாங்க. பெண்களும் ஆண்களும் அதற்கான உரிய ஆடையை அணிஞ்சிருக்கணும். அங்க பிரதர்ஷன சேவை செய்கிறவங்க விடியற் காலை 12 மணிக்கு புஷ்கரணி என சொல்லப்படும் குளத்தில் அவங்க தலைமொழிகி எழுந்துக்கணும். முதல் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே காலையில் ரிப்போர்ட் பண்ணணும். சுப்ரபாத சேவை முடிந்து அதிகாலை 3 மணிக்கு கதவுகள் திறக்கப்பட்டு பெண்களும் ஆண்களும் இந்த சேவையை செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. பிரகாரத்தை சுற்றி அங்க பிரதர்ஷனம் பண்ண பிறகு பெருமாளை தரிசிக்கலாம். அவர்களுக்கு சிறிய லட்டு ஒன்றும் அளிக்கப்படும். ஏற்கனவே திருப்பதியில் நீங்கள் யாராவது அங்க பிரதர்ஷனம் செய்திருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொடுத்துள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அப்டுடேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது மாற்றம் இருப்பின் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இனி ஒவ்வொரு மாதமும் 18 அல்லது 20ஆம் தேதி போல் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதங்கள் கழித்து அங்க பிரதர்ஷனம் செய்கிறதுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும். அதனால் வர டிசம்பர் மாதத்துக்கான டோக்கன்கள் வேணுமென்றவங்க இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஜனவரி 2026 நீங்கள் அங்கே பிரதர்ஷனம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் முடியும் வரை இந்த சேனலில் உங்களுக்கு தினமும் திருப்பதி சம்பந்தமான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.